ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். சாக்லேட்டை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். டார்க் சாக்லேட் ஒரு 250 கிராமும், அன்சால்டட் பட்டர் ஒரு 125 கிராமும் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்ததுக்குனால சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை கூலாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் நான் 4 எக் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் தேவை கிடையாது. இதை அதனால் பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு கேக் பேக் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3/4 கப் சுகரு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுகரை கம்ப்ளீட்டாக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பும் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் சேர்க்காமலையும் செய்யலாம். பட் ஆனால் ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ண பட்டர் அண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அதை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சாக்லேட்டை அதில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும், 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ணி இதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கை பொறுத்தளவில் நமக்கு ஓவர் மிக்ஸ் எதுவும் ஆகாது. அதனால் தாராளமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 8 இன்ச் டின் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த பட்டர் பேப்பரை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் நான் இந்த பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம நார்மல் பட்டர் பேப்பர் சேர்த்தோம்னா அதில் பாதி ப்ரௌனியுமே அதிலேயே சேர்ந்துடும். பாதி நம்ம பீஸ் போடும்போது பாதி ப்ரௌனி வராது. ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஷாப்பில் இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நான் அந்த பேப்பர் தான் போட்டிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக ப்ரௌனி அந்த பேப்பரில் கொஞ்சம் கூட ஒட்டலை. சூப்பராகவே எனக்கு பேக் ஆகி கிடச்சிருந்துச்சு. டின்னில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு 14 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு 14 மினிட்ஸில் பேக் ஆகி கிடைக்கலன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கேக்கை இந்த மாதிரி பேக் பண்ணதுக்கப்புறமா நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நான் மேலே சாக்லேட் கனாஷே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாக்லேட் கனாஷேக்கு பதிலாக சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கலாம், இல்லைனா நட்ஸு சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளெயினாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதை பீஸ் போட்டு காமிக்கிறேன்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு ஃபட்ஜியாக நமக்கு ப்ரௌனி வந்து கிடச்சிருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.